ஒரு காலத்தில் கடலோர காட்டில் கோபு என்ற ஒரு மென்மையான ஆடு, லியோ என்ற ஒரு பெரும் சிங்கம் மற்றும் மீமி என்ற சின்ன சுட்டி எலி வாழ்ந்து கொண்டிருந்தனர். கோபு ஆடு காட்டின் பசுமை நிறைந்த புல்வெளிகளை ஆராய்ந்து உலவ விரும்பினான். ஒரு நல்ல காலை பசுந்தழை மேய்ந்து கொண்டிருக்கும் போது அருகில் ஒரு மரத்தடியில் சிங்கம் லியோவாலால் மெல்ல அடித்து ஓய்வு எடுப்பதைக் கண்டான். லியோ காட்டின் அரசனாக இருந்தான். அவன் கர்ஜிக்கும் சிங்கமாக இருந்தாலும் கோபுவுக்கு லியோ ஒரு நல்ல மனசுக்காரன் என்று தெரிந்தது. அதே சமயம் மீமி எலி திடீரென்று ஓடிக்கொண்டு நெருக்கடியான குரலில், "உதவுங்கள், உதவுங்கள், வேட்டையாடி கன்னிகளை போட்டுக் கொண்டிருக்கிறான், காடு முழுவதும்" என்று ஓடிப்போனாள். காட்டின் அரசனாக இருந்த லியோ, "கலங்கப்படாதே மீமி, நான் இருக்கிறேன். எவரும் இந்த காட்டிலுள்ள ஜீவன்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. நான் வலிமையானவன், தைரியசாலி" என்று கர்ஜித்தான். அவன் சூரிய ஒளியில் அவன் சுடர்மிகு கோமானையோடு உயரமாக நின்றான். ஆனால் கோபு கவலைப்பட்டு, "லியோ, நாம் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். வேட்டைக்காரனின் கன்னிகள் வலிமையானவரையோ அல்லது விரைவாகவோ இருப்பவரை பிடித்துவிடும்" என்றான். ஆனால் லியோ நம்பிக்கையோடு சிரித்தான். "நான் அரசன், என்னை பிடிக்க யாராலும் முடியாது. நான் அஞ்சாதவன்." அந்த நாள் அமைதியாக கடந்து போனது. கோபு மற்றும் லியோ தங்களது வழியனில் சென்றனர். மீமி தனது சிறிய பள்ளத்தில் திரும்பி போனாள். ஆனால் மறுநாள் காலை கொடுமையான விஷயம் ஒன்று நிகழ்ந்தது. லியோ ஒரு கண்ணியில் சிக்கியிருந்தான். அவன் காட்டின் வழியாக நடந்தபோது சடாக்! வேட்டைக்காரன் அமைத்திருந்த வலை அவனை காற்றில் மாட்டிவிட்டது. எவ்வளவு போராடினாலும் கர்ஜித்தாலும் அந்த கொடிய கயிறுகளை உடைக்க லியோவால் முடியவில்லை. அருகில் பசுந்தழை மேய்ந்து கொண்டிருந்த கோபு லியோவின் கர்ஜனத்தை கேட்டு உதவிக்காக ஓடி வந்தான். "லியோ, நீயா? நீ எப்படி சிக்கிக்கொண்டாய்?" லியோ வலியின்றி கண்ணியில் தொங்கியவாறு, "நான் கண்ணியை பார்க்கவே இல்லை. யாரும் என்னை பிடிக்க முடியாது என்று நிச்சயமாக நினைத்தேன்." கோபுவுக்கு லியோவை கண்ணியிலிருந்து விடுவிக்க எந்தவித வலிமையும் இல்லாததால் அவன் யாரை உதவிக்கு அழைக்கலாம் என்று நினைத்தான். "இங்கிரு, நான் உடனே வருகிறேன்" என்று கூறி மீமியை அழைக்க ஓடினான். மீமி துணிவான சின்ன எலி, உதவ ஒப்புக்கொண்டாள். அவள் லியோவின் வலையின் அருகில் விரைந்து வந்தாள். "கவலைப்படாதே லியோ, நான் சின்னவளாக இருந்தாலும் கயிறுகளை கடிக்க நன்றாக தெரியும்" என்றாள். அவள் கூறிய பல்லால் கயிறுகளை மெதுவாக கடிக்கத் தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து கயிறுகள் தளர்ந்தன. லியோ நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருப்பது போன்றே சின்ன எலி எச்சரிக்கையாகவும் சீக்கிரமாகவும் வேலை செய்தாள். சில நிமிடங்களில் வலை கயிறுகள் உடைந்து லியோ சுதந்திரமாகிறான். லியோ மிகுந்த நன்றியுடன் மீமியை பார்த்து, "நன்றி மீமி, நான் உன்னை பேணாமல் பார்த்து கொண்டேன். நீ சின்னவளாக இருந்தாலும் உன் துணிச்சலும் திறமையும் எனக்கு வாழ்க்கையை தந்தது" என்றான். கோபு சிரித்து, "பாரு லியோ, ஒவ்வொருவரின் வலிமையோ அளவோ முக்கியமில்லை. சின்ன நண்பர்களும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்" என்றான். அந்த நாள் முதல் லியோ, கோபு மற்றும் மீமி மூவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக ஒருவருக்கொருவர் உதவியுடன் காடு முழுவதும் பாதுகாப்பாக வாழ்ந்தனர். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் அளவோ அல்லது வலிமையோ பொருத்தாமல் முக்கிய பங்கு இருப்பதாக உணர்ந்தனர்.